பாதாம் அள்ளி போட்டுப்போம். இங்கே பாருங்க, நல்லா காத்தோட்டமாக உரிச்சிட்ருக்காங்க. ஆனால் நல்லா வெந்நீரில் நல்லா ஊறிடும் பேர், அதனால தான் சல்லுன்னு வருதுமா. வெந்நீரை ஊற்றவும் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. உண்டான போட்டுடும். பாலை ஊற்றிடும். இப்போ ஏலக்காய் போட்டுருவோம். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? பாதாம் பால் தான் காய்ச்ச போகிறேன். என்னம்மா சொல்கிற? ஆமாம். அம்மா, பாதாம் பாலுக்கு என்னென்னம்மா தேவை? பாதாம், பால், ஜீனி, ஏலக்காய். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? மட்டும் இருந்தால் போதும். அம்மா, ஓ, கூலிங்காக பண்ணி குடிப்பேன் சூடாவா? சூடாக தான் இருக்கும். அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூலிங்கே ஆகிடும். சரிம்மா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கூலிங்காக சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தமாரி வெயில் அடிக்குதா, ஆமாம், அதனால். ஆனால் அம்மா வந்து சூடாக தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அம்மா, ஓ, இது எல்லாமே சாப்பிட்லாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆமாம். அந்த வெய்ய நாளைக்கு. அம்மா, ஓ, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம், கிளம்பிட்டாங்க. நைட்டே ஊற வைக்கல பாதாம, இப்போ காலையிலே வெந்நீரை ஊற்றி ஊற வச்சுப்போம். பாதாம் அள்ளி போட்டுப்போம். இப்போ நல்லா பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை உரிச்சிட்டு போய் நல்லா அரைச்சிட்டு பாலை காய்ச்சிப்போம். இங்கே பாருங்க, நல்லா காத்தோட்டமாக உரிச்சிட்ருக்காங்க. ஆனால் நல்லா வெந்நீரில் நல்லா ஊறிடும் பேர், அதனால தான் சல்லுன்னு வருதுமா. வெந்நீரை ஊற்றவும் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இது நைட்டு ஊற வச்சுருந்தோன்னா இன்னும் நல்லா ஊறிடும். ஆமாம், கையை வச்ச வேகத்துக்கு வந்துடும்லம்மா. அது இப்போ நம்ம அர்ஜென்ட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, வெந்நீர் வச்சு யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே தோல் வந்துடும். இந்த பாருங்க, இந்த பாதாமை உரிச்சிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. இது பாருங்கள், இப்போ நல்லா உரிச்சிட்டு நல்லா பாதாமை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில் போட்டு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சிப்போம். உண்டான போட்டுடும். பாலை ஊற்றிடும். பால் நல்லா இலையாக காஞ்சிடுச்சு. இப்போ பாதாம் எடுத்து போட்டுருவோம். இதை பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க பாதாம் எடுத்து போட்டு இப்போ கிண்டி விட்ருவோம். நல்லா பாதாம் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ குங்குமப்பூ போட்டுருவோம் அதில்.
இப்போ ஏலக்காய் போட்டுருவோம். அம்மா ஓ, பாதாம் பால் ரெடி ஆகிட்டா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாரு, கலர்லாம் எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள். இது நல்லா வந்துங்க, இன்னும் கொஞ்சம் இலையே காயணுங்க, காஞ்சிட்டுனா ரெடி ஆகிடும். நல்லா இலையே காஞ்சிடுச்சு. இப்போ ஜீனியை போட்டுருவோம். நம்ம கலர் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த கலர் இருக்குது இருந்தாலும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பாதாம் பாலை நல்லா இலையே காய்ச்சி வச்சு என்னன்னு பார்த்தா கொஞ்சம் ஏலக்காய் தான் அதிகமாக போட்டிருக்கேன். எதுக்குன்னா நல்லா வாடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எல்லோவாக இருக்குல்ல? ஆமாம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட அம்மா குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரேஸாக இப்போ காஞ்சா போதுங்க இலையா. ஆமாம். இப்போ வாசம் கமாலிக்குதுல்லம்மா. இந்த கடையில் எப்படி வாசம் வருமோ அதேமாரியே இருக்குங்க, சேம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பாதாம் பழம் காய்ச்சாச்சு. இப்போ கொஞ்சம் பாதாம் அரிஞ்சு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். அம்மா, ஓ, பாதாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அசல் கடையில் போட்ட பாதாம் மாதிரியே இருக்குது. ஆமாங்க, இந்த பாருங்க கலர்லாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஓகே தானேம்மா? ஓகே தான்.